நம்ம வீடியோ எடுத்துருக்கும் போது நடுவில் சொல்லி கொடுக்குறேன்னு ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு இருக்காங்களா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு ஃப்ளோல போகும்போது நடுவில் வந்து ஒன்று சொல்லுவாங்க, அப்படி யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. One kg mutton, variety of dishes. Hi guys, இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு சண்டே லஞ்ச் 1 kg மட்டன் வச்சு எவ்வளோ வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருந்தா பார்க்க போறோம். அதுவும் நம்ம அம்மா வேற சூப்பரா சமைப்பாங்கல்ல, எல்லாமே மதுரை ஸ்பெஷல் தான். மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, மட்டன் சீரக கறி, அப்புறம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு மட்டன்ல வித்தியாசமான வெரைட்டிஸ்லாம் இருக்கும். ஒரு ஃபன் vlog-ஆ தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஜாலியா உட்காந்து பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து 1 kg மட்டன் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து இந்த மட்டனை சுத்தமா கழுவிக்கலாம். கழுவிட்டு என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ண போறோம் அந்த இதுபடி பிரிச்சு வச்சுக்கலாம். பிரிச்சாச்சு. நம்ம மட்டன் எப்படிலாம் பிரிச்சிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் எலும்பு குழம்பு, மட்டன் பிரியாணி, தேர்ட் வந்து மட்டன் பெப்பர் சுக்கா, ஃபோர்த் வந்து மட்டன் என்ன சொன்னாங்க இருங்க சொல்ற மட்டன் பெப்பர் இல்ல மட்டன் பச்சை மிளகாய் கறி ஸ்பெஷல் டிஷ், மட்டன் பச்சை மிளகாய் கறி, அப்புறம் மட்டன் கோலா. இன்னைக்கு வந்து நம்ம 5 டிஷ்ஷஸ் பண்ண போறோம். 5மே ரொம்ப சூப்பரா இருக்கும். வெயிட் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ். மட்டன் எலும்பு குழம்புக்கு மட்டன் குக்கர்ல வெந்துட்டு இருக்கு. இப்ப மட்டன் எலும்பு குழம்புக்கு மசாலா வறுத்து அரைக்க போறாங்க. இப்போ வந்து மட்டன் குக்கர்ல வேக வச்சது வெந்துருச்சு. இப்போ இதுல வந்து வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கொத்தமல்லி, அப்புறம் அரைச்ச மசாலா போட போறேன். அதுக்கு ஏத்த சால்ட். இப்போ நெக்ஸ்ட் மட்டன் பெப்பர் சுக்கா ரெடி ஆக போகுது. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு வரமிளகாய் போட்டு வதக்குனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்காங்க. இப்போ மட்டன் போட்டாச்சு. இப்போ மட்டன் பெப்பர் சுக்காக்கு பேஸ்ட் அரைச்சு வச்சிருந்தாங்க. மிளகு, சீரகம், சோம்பு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊத்தி இப்ப வந்து மட்டன் பச்சை மிளகாய் கறி அவங்க பண்றாங்க. குக்கர் காஞ்சோன எண்ணெய் ஊத்தி சீரகமா சோம்பா இப்போ குக்கர் காஞ்சோன சோம்பு எண்ணெய் ஊத்தி சோம்பு போட்டு அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் மட்டன் போட்டு வதக்குறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டாங்க.
சீரக சோம்பு அரைச்ச பேஸ்ட். மக்களே இங்க குக்கர் ஸ்பீட்ல போறாங்க, என்னால பிடிக்க முடியல. மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிருச்சு. மட்டன் பெப்பர் சுக்காவும் மட்டன் பச்சை மிளகாய் கறியும் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்த டிஷ் மட்டன் பெப்பர் சுக்கா ரெடி ஆயிடுச்சு கைஸ். பார்க்கும்போதே செம டெம்ப்ட் ஆகுது. அடுத்தது மட்டன் பச்சை மிளகாய் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கைஸ். கைஸ் அடுத்து மட்டன் கோலா ரெடி பண்ண போறாங்க. கோலா யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிக்கும், யாருக்கெல்லாம் பிடிக்கவும் பிடிக்காதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் இப்போ கோலாவும் மட்டன் கோலாவும் ரெடி ஆயிருச்சு. அடுத்தது பிரியாணி ரெடி ஆயிட்டு. ஸோ கைஸ் மட்டன் பிரியாணி இப்போ ரெடி ஆயிருச்சு. ஏன்னா நாங்க 5 ரெசிபிஸும் செஞ்சு முடிச்சிட்டோம். என்னென்னா 1 கிலோ மட்டன்ல 5 வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இன்னைக்கு அம்மாய் பண்ணியிருக்காங்க. மட்டன் பிரியாணி, பச்சை மிளகாய் கறி, கோலா உருண்டை, பெப்பர் சுக்கா, அப்புறம் எலும்பு குழம்பு. இந்த 5 டிஷ்ஷஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டிஷ் பார்த்து உங்களுக்கு சாப்பிடணும்னு டெம்ட் ஆச்சுன்னு எல்லாரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணி, அப்புறம் பச்சை மிளகாய் கறி, கோலா உருண்டை, மட்டன் எலும்பு கத்திரிக்காய் குழம்பு, மிளகு கறி, மட்டன் மிளகு கறி. கைஸ் நீங்க உங்க வீட்டுல 1 கிலோ மட்டன் வாங்கினா எவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மதுரைக்காரங்கன்னா சும்மா இல்ல கைஸ், கொஞ்சமா செஞ்சாலும் வகை வகையா செஞ்சு சாப்பிடுவோம். அதனாலதான் நாங்க 1 கிலோல இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணி மதுரைக்காரங்க நாங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பொதுவா மட்டன்ல குழம்பு அந்த மாதிரிதான் செய்வோம். குழம்பு, ஃப்ரை, வறுவல் அந்த மாதிரிதான் செய்வோம். இங்க வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கு. இதை விட அதிகமா யார் வீட்டுல எல்லாம் செய்யறீங்க, என்ன மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் செய்யறீங்கன்னு சொல்லி அந்த பேர்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். 1 kg மட்டன், வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்திடுங்க. அப்போதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அடுத்த ரெசிபியில பாக்குறோம். அது வரைக்கும் நாங்க போயிட்டு வரோம். பாய். இந்த மட்டன் டிஷ் எல்லாம் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.